காவல்துறை வந்து பாஜக தமிழக காவல்துறை பாஜக நிறைய சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அதிமுக வேட்பாளர் மறியல்லாம் பண்ணாங்க. யாரை மறியல் பண்ணாங்கன்னா எம்டி காரை சுற்றி உட்காந்து டயரை சுற்றி உட்காந்து மறியல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். நம்முடைய எம்டி வெஹிக்கிள் பின்னாடி வந்துட்டு இருக்கு. நான் ஜீப்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க எம்டி வெஹிக்கிள போய் டயரை சுற்றி உட்காந்து 10 பேர் ரோட்ல படுத்திருந்தா நான் என்ன பண்ண முடியும்? காவல்துறைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, டயரை சுத்தி தான் உட்கார்ந்தாங்க. டயரை சுத்தி தான் உட்கார்ந்தாங்க. ஏன்னா வண்டியில 4 டயர் இருக்கு. டயரை சுத்தி உட்கார்ந்தாங்க. இதுல என்ன இருக்கு? உண்மை தானே சொன்னேன். அதை கீழே படுத்து 2 பேர் புரண்டுட்டு இருந்தாங்க. 2 பேர் எந்திரிச்சாங்க. 2 பேர் சுத்தி வந்தாங்க. நாங்க வேட்பாளர் வண்டியை சிறை பிடிச்சிட்டாங்க. ஆனா வேட்பாளர் தான் உள்ள இல்லையே. அவர் 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஜீப்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நான் யாரையும் சொல்லனே. நான் அண்ணாமலை எப்படி பேசுவானோ அப்படி பேசுறேன். இதுல அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கணும். ஆமாங்கண்ணே, ஒரு நேற்று ஒருத்தர் வந்தாரு, ஆட்டுக்குட்டி ஆசையா வந்து கொடுத்தாரு. திரும்ப அவர்கிட்டயே கொடுத்துட்டேன். தாயிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கேன். அண்ணே, ஜூன் 4ஆம் தேதி நீங்க பாப்பீங்கண்ணே. நீங்கள் இங்க தான் இருக்க போறீங்க, நான் இங்க தான் இருக்க போறேன். தேர்தல் களத்தை பாருங்க. சாமானியருடைய குரலை சாராய வியாபாரியினுடைய மகன் டிஆர்பி ராஜா கேட்கத்தான் போறாரு. டிஆர்பி ராஜா யார்? ஒரு சாராய வியாபாரியினுடைய மகன். அந்த குரலை ஜூன் 4ஆம் தேதி கேட்கத்தான் போறார். சாமானியருடைய குரல். அதே போல இந்த ஷோ பண்ணி ஜெயிலுக்குள்ள இருந்து ஜெயிச்சிடலாம், கொலுசு கொடுத்து ஜெயிச்சிடலாம், மூக்குத்தி கொடுத்து ஜெயிச்சிடலாம், தங்கத்தை கொடுத்து ஜெயிச்சிடலாம், தங்க சுரக்கத்தை கோயம்புத்தூர் மேல கவுத்தி ஜெயிச்சிடலாம். அது எல்லோருக்கும் சாமானிய மக்களுடைய குரல் ஜூன் 4ஆம் தேதி இருக்கும். அதான் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா சொன்னேன். இன்னைக்கு நிறைய பாதிப்பு இருக்குண்ணே. குறிப்பா விவசாயம் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கு. தண்ணி பெரிய பிரச்சனை, வறட்சி பெரிய பிரச்சனை. இப்ப பல்லடம் சூலூர்ல இப்பவே வறட்சிகள் அங்கங்க வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா வந்து அந்த பகுதியெல்லாம் விவசாயமும் நெசவும் 2 கண்கள். இதுல ஒன்னு டிஸ்டர்ப் ஆனா கூட அந்த கிராமத்தினுடைய ஈகோ சிஸ்டமே டிஸ்டர்ப் ஆயிடும். ஆனால் மிக மிக உறுதியாக இருக்கின்றோம். போர்க்கால அடிப்படையில இதை சரி செய்தே ஆக வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க ஆனமலை நல்லா 10,000 கோடி ஆகும், அது அண்ணாமலை கொண்டு வந்துருவானான். அது அண்ணாமலையினுடைய பிரச்சனை. 10,000 கோடி ரூபாய் மத்திய அரசிடமிருந்து கொண்டு வருவது. கொண்டு வரலினா வாட்டர் டேபிள் 1200 அடிக்கு போயிடும். குடிக்கிற கூட இன்னும் 5 ஆண்டுகள்ல கிராம பகுதியில் தண்ணி இருக்காது. அண்ணே 60% வாக்கு எனக்கு பக்கத்துல பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த பக்கம் கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன், இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் உள்ள வந்தாங்க, சேர்ல உட்கார்ல. இந்த பக்கம் ஓபிஎஸ் டீம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க, இங்க நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து தேரை இழுக்கின்றோம். 60% போலாகக்கூடிய வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும். நீங்க பாருங்க. அண்ணே, நான் வந்து முதல்ல இருந்து சொல்றேனே, நான் ஓப்பனா இருக்கேன். ஏன்னா நீங்க பாருங்க, யாருக்கும் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டேன். நம்பர் 1. செகண்ட், இது ஏன் வேலை இல்லை. இங்க கொடுக்குறான் அங்க கொடுக்குறான். பாசிட்டிவான பாலிடிக்ஸை மக்கள்கிட்ட வைங்க. அது செய்யறதுக்கு எலெக்ஷன் கமிஷனருக்கு போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, மீடியா இருக்கிறாங்க, அவங்க செய்யட்டும். பாரதிய ஜனதா கட்சி கடைசி 10 நாள்ல வேஸ்ட் பண்ணி நைட்டு வந்தான், 2 வீலர்ல வந்தான், ஊருக்கு வெளியே நிக்கிறான், ஓட்டர் லிஸ்ட் வச்சு டிக் போட்டுட்டு இருக்கா, அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. நீங்க மக்களை சந்திச்சு 10 நாள் நீங்க பார்க்க தானே போறீங்க. அண்ணே நான் சொல்றேன் 10 நாள் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. எலெக்ஷன் கமிஷன் யார் பக்கம் இருக்கு நீங்க பார்க்கத்தான் போறீங்க. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிஷியல் ஆடுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அபிஷியல் ஆடு கோயம்புத்தூர்ல கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி நிகழ்ச்சி நடத்துறோம். யார் பக்கம் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு? டிஎம்கே ஏதாச்சும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா? அங்க டிஎம்கே கோயம்புத்தூர் சென்னையில தூக்கி சுத்துறான், ஏதோ இது போட்டி நடத்துறாங்க, பரிசு போட்டி நடத்துறாங்க. யாரோ வாலண்டியர் நடத்துறாங்க, எனக்கு என்ன சம்பந்தம்? நான் நடத்துறேன், அந்த பக்கம் நான் போனேன். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 6-7 நிகழ்ச்சிகள் பர்மிஷன் கொடுக்கணும். அதெல்லாம் கோர்ட்டுக்கு போய் கட்சி சில இடத்துல வாங்கியிருக்கோம், பொது மனிதர் இடத்துல வாங்குறாங்க. ரங்கராஜ் பாண்டே வந்து பட்டிமன்றம் பண்றாரா, பிஜேபி பர்மிஷன் ரிஜெக்டட். கோலாகல ஸ்ரீனிவாஸ் வர்றாரா, பல இடத்துக்கு பர்மிஷன் ரிஜெக்டட். எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பதறிய காரியம் சிதறும்பாங்க. இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை பதற்றத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் காரியம் எல்லாம் சிதறத்தான் போகுது.